இந்த செப்டம்பர் மாதத்துல குடும்பஸ்தான அதிபதி குருவோட ராசி அதிபதி செவ்வாய் இணைகிறது. அதுவும் 9ஆம் வீட்டுல. குரு 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதால அருமையான திரிகோண இணைவு ஏற்படுகிறது. அதோட குருமங்கள யோகமும் உருவாகும் என்பதால குடும்பத்துல தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இப்ப பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதற்கான யோகமும் உண்டு. பலருக்கும் இந்த மாசத்துல வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு சென்று புகழ் அடையறதுக்கு சாதகமாக இருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்துல குருவோட செவ்வாய் நீசமாகி நீசபங்க ராஜயோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வழிபாடுகள் மேல ஈர்ப்பு வரும். நிறைய பேர் நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. எனவே ஆன்மீக வழிபாடு, பயணம், வெளிநாடு யோகம், திடீரென நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது. எதிர்பார்க்காமலே நல்லதொரு வேலையும் கிடைக்கிறது. உங்க மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க மைண்ட் கிளியர் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள்ல தாயாரின் உடல் நலத்துல கவனம் தேவை. ராகு கிரகம் 4ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. தாய்க்கு கொஞ்சம் பாதிப்பை தரலாம். மற்றபடி குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவங்களோட ஆதரவு, பெரியவங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். திருமணமான விருச்சக ராசி நேயர்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவானாலும் ஆட்சி பலம் பெறுகிறது என்பதால் வாழ்க்கை துணையின் பேரில் விரயங்கள் இந்த மாதம் சற்று அதிகமாக இருக்கும். அது அவர்களுக்கான மருத்துவ செலவாகவோ, ஆடை ஆபரணம் வாங்கி தரும் செலவாகவோ அல்லது வண்டி வாகனம் வாங்கி தரும் செலவாகவோ வரலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு நன்றாகவே இருக்கும். குருவின் பலமும் செவ்வாயின் நகர்வும் சிறப்பாகவே உள்ளது. திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு குருவின் சுப பார்வையால் உங்களுக்கு தகுந்த வரன் அமைந்து சுபகாரியங்கள் விரைவாக கைகூடும். அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கை. இதுல 5ஆம் வீட்டுல சனி வக்ரம். ஆனா குருவின் பார்வையில வந்துடுவார். புத்திர பாக்கியத்தில் சுப செய்தி நிச்சயம் உண்டு. தாராளமாக முயற்சி பண்ணலாம். முதல் திரிகோண ஸ்தானங்களும் இயக்கம் பெறுகிறது. அதனால விருச்சக ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முதல் குழந்தைக்கோ 2வது குழந்தைக்காக இருந்தாலும் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல செய்தி உண்டாகும்.